ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்காய் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முருங்கைக்காய் ரைஸ் செய்கிறதுக்கு 2 முருங்கைக்காயை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அடுத்து 2 மீடியம் சைஸ் ஆனியன், 2 தக்காளி, அதையும் கட் பண்ணிக்கோங்க. பொதுவாக பிள்ளைங்க எல்லாருமே வெஜிடபிள்ஸ் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ரைஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணினீங்கன்னா 10 நிமிஷத்தில் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். பேன் ஹீட் ஆகினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிங்க. ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரே மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுங்க. பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆயில் ஹீட் ஆகினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை இது கூட ஆட் பண்ணிக்கிங்க. ஆனியன் பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். கார சட்னி ரெசிபி வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் வியூஸ் போனதுக்கப்புறம் அந்த வீடியோ ஸ்டெக் ஆகிடுச்சு. வாய்ஸ் அந்த வீடியோவில் நல்லா கிளியராக இருக்குது. பேக்ரவுண்ட் இமேஜ் மட்டும் ஸ்டெக் ஆகிடுச்சு. அதே வீடியோவை அப்லோட் பண்ணலாமா வேணாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனியன் ஃப்ரை ஆகினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வடித்து ஆற வச்ச சாதம் தான் எடுத்துக்கணும். நீங்கள் ஏற்கனவே சாதத்தில் உப்பு போட்டிருப்பீங்க, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்து எந்த மாதிரியான ரெசிபி வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை ட்ரை பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அடுத்து உங்களுக்கு எந்த அளவு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். முருங்கைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மசாலா எல்லாமே உள்ளே இறங்கி சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் சேர்த்ததுக்கப்புறம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகினதுக்கப்புறம் தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. மசாலாவில் உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. எனக்கு கரெக்டாக இருந்ததுனால நான் எதுவுமே சேர்க்கலை. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அடுத்து முருங்கைக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ரைஸை இது கூட மிக்ஸ் பண்ணுறதுனால போதுமான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. கடைசியாக 1 பச்சை மிளகாவை 2ஆக கீரை ஆட் பண்ணியிருக்கிறேன். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் குக் பண்ணணும். முருங்கைக்காய் நல்லா வேகணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அடுத்து வடித்து ஆற வச்ச ரைஸை இது கூட சேர்த்துக்கலாம். ரைஸ் நல்லா ஆறி இருக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கும் உதிரியாக இருக்கும். நான் 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் தான் இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அதிகப்படுத்திக்கிங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரைஸை ஆட் பண்ணிக்கிங்க.
நான் ஆற வச்சு சேர்த்தனால தான் எனக்கு ரைஸ் ஒட்டாமல் உதிரி உதிரியாக வருது பாருங்கள். அடுத்து மசாலா எல்லாமே ரைஸில் ஒட்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே நல்லா இருக்கும். நானும் ஃபஸ்ட் டைம் தான் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்தேன். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.